அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான 10ஆம் வகுப்பு சோசியலில் பாலிட்டி அண்ட் எக்கனாமி இதிலேருந்து நம்ம வந்து ஒரு 100 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம். 10th ஹிஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ பாலிட்டி எக்கனாமியும் டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th ஒரு 3 பாடம் தான் இருக்குது. ஆனால் அந்த கேட்க போகிற 20 கேள்விகளில் கொஞ்சம் கேள்விகள் இதுலேயும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த 3 பாடத்தை தரம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ரைட், கவனமாக வந்து கேளுங்க. முதல் கேள்வி, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? ஸோ நான் ஈஸியான கொஸ்டின்லாம் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை எங்கே தோன்றியது அப்படின்னா, அமெரிக்காவில் தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து தோன்றுச்சு. அடுத்து 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கூற்று 2, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 398 உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கூற்று பொறுத்த வரைக்கும் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே தான் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ கூற்று 1 சரி. இரண்டாவது கூற்று வந்து பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 398 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 389 உறுப்பினர்கள் தான் இருந்திருப்பாங்க. எத்தனை உறுப்பினர்கள்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 389 உறுப்பினர்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 292 மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாகாண முதன்மை ஆணையர்கள் ஒரு 3 பேர். ஓகேவா? பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர். மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்திருப்பாங்க. ஸோ கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. சரியா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? 10th புக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 பேர் வந்து இருப்பாங்க. பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாருங்கள், இந்த கூற்றில் ஒரு 2-3 நாட்கள் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பற்றி நல்ல மைண்டில் வந்து ஏற்றணும். எப்போ கேட்டாலும் சொல்லணும். அந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கணும். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் கூட்டம் 1. முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9 வந்து நடந்திருக்கும். நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, டிசம்பர் 9. இரண்டாவது கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 11. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கூட்டம் வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கூற்று வந்து தவறு. ஏன்னா டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம். அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை தற்காலிக தலைவர். இந்த தலைவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தற்காலிக தலைவர்னு வந்துட்டாலே யார் தான் வருவாங்க அப்படின்னா சச்சிதானந்த் சின்ஹா தான் வந்து வருவாங்க. சரியா? அதாவது நிரந்தர தலைவர் இல்லைன்னா நார்மலாக தலைவர்னு கேட்டாங்க அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். சரியா? அப்போ இரண்டாவது கூற்றும் என்ன அப்படின்னா தவறு. 2 கூற்றுமே தவறு. கேள்வியை நல்லா வந்து நம்ம வந்து பார்க்கணும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ துணைத் தலைவர் பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து இருப்பாங்கப்பா. ஒன்று HC முகர்ஜி, இன்னொன்று VT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ 2 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ A and B தான் வந்து ஆன்சர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் மொத்தம் 11 அமர்வுகளாக நடைபெற்றிருக்கும். 166 நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தன? நம்ம அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. எப்போ அப்படின்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் சொன்னேன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஒரு 5 டேட் வந்து எப்போ கேட்டாலும் தெரியணும் அப்படிங்கிறது. 1 முதல் கூட்டம், 2வது கூட்டம், அடுத்து இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறது. இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா 395 சட்டப்பிரிவுகள். எத்தனை சட்டப்பிரிவுகள்? 395 சட்டப்பிரிவுகள். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். 8 அட்டவணைகள். அடுத்து 22 பகுதிகள், 395 சரத்துகள் வந்து இருந்திருக்கும். எப்பயுமே ஞாபகம் இருக்கணும்.
தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 அட்டவணை 25 பகுதிகள் 400 சம்திங் மேலே வந்து போயிடுச்சு அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா. பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியல் சட்டம் கைப்பட எழுதப்பட்டது. இது சரியா அப்படின்னு கேட்டால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். ஓகேவா? என்ன பாணின்னு கேட்பாங்க. என்ன பாணி அப்படின்னா இத்தாலிய பாணி. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. நம்மளுக்கு என்ன குடியுரிமை அப்படின்னா ஒற்றையா இரட்டையா அப்படின்னு பார்க்குறப்ப ஒற்றை தான். சரியா? அப்போ இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது என்ன? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். சரியா? ஸோ திறவுகோல் அப்படிங்கிறது முகவுரை அப்படிங்கிறது, பிரியாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முகவுரை அப்படிங்கிறது. சரி, அடுத்து கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு 1949 டிசம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் சொன்னேன்னா ஒரு கேள்வி எப்போ கேட்டாலும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 26 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ தவறு. 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது சரி. ஸோ கூற்று 1 சரி, 2 கூற்று 1 தவறு. மாற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா? கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் உங்களுக்கு வந்து குழப்பம், போய் தப்பாக வந்து குறிச்சிடக்கூடாது. சரி, அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஸோ பிரியாம்பல் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, இந்திய அரசியலமைப்பிற்கு அறிமுகம், இல்லைன்னா முன்னுரை, இல்லைன்னா அரசியலமைப்பின் திறவுகோல், இப்படி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்குது. எத்தனை முறை? ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த முகவுரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கேள்வி கேட்பாங்க. 1947 ஜனவரி 22 நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் தான் முகவுரை அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு இல்லையா, அது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1976 42வது சட்டத்திருத்தம். இந்த 42வது சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம். மினி கான்ஸ்டிடியூஷன், அதாவது குட்டி அரசியலமைப்பே சொல்லுவாங்க. 1976 42. சரியா? இப்போ இந்த திருத்தத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 3 புதிய சொற்கள் வந்து சேர்த்தாங்க. என்னென்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுக்கோங்க. சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிறது. ஓகே? அதே மாதிரி நம்ம முகவுரை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தான் வந்து தொடங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 5 வார்த்தை எப்பயுமே மைண்டில் வந்து இருக்கணும். என்ன அப்படின்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இந்த 5 வார்த்தை வரிசையாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஏன்னா கேட்பாங்க எந்த ஆர்டரில் வந்து இந்த வரிசை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு, இல்லைன்னா மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், கூற்று 1. 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியவர் ஜவஹர்லால் நேரு. நான் இப்போ தான் சொல்லனா, குறிக்கோள் தீர்மானத்தை இயற்றியவர் ஜவஹர்லால் நேரு தான். அது மாதிரி 1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ சொன்னோம்? 1947 தான் வந்து சொன்னோம். 1947 ஜனவரி 22 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூற்று 1 வந்து தவறு, 2 சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. 42வது அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு மறக்கக்கூடாது, 1976. குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது பாகத்தில் இடம்பெற்றுள்ளது? குடியுரிமை. ஸோ குடியுரிமை பொறுத்த வரைக்கும் எத்தனையாவது பாகத்தில் இடம்பெற்றுக்குது அப்படின்னா பகுதி 2 வந்து இடம்பெற்றுக்குது. பகுதி 2 எதை பற்றி பேசுது அப்படின்னா குடியுரிமை பற்றி பேசுது. அதே மாதிரி ஆர்டிக்கிள் எது வரைக்கும் அப்படின்னா 5லேருந்து 11 வரைக்கும். ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி பேசுது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா குடியுரிமை சட்டம் 1955, அதாவது இதுக்கு முன்னால் குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில் தான் நம்மளுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க. இப்போ இந்த குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில் மொத்தம் எத்தனை வழிகளில் குடியுரிமை வாங்கலாம் அப்படின்னா 5 வழிகளில் குடியுரிமை வாங்கலாம். அதே மாதிரி எத்தனை வழிகளில் குடியுரிமை போகும் அப்படின்னா 3 வழிகளில் குடியுரிமை போகும். இந்த 5 வழிகள் என்னென்ன அப்படின்னா பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக, இயல்புரிமை மூலமாக, பிரதேச நாடுகள் இணைவின் மூலமாக. இந்த 5 வழியாக நம்ம வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். இதுவே குடியுரிமை இழக்கப்படுது அப்படின்னா தாமாக முன் வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறது இது ஒன்று. ரெண்டாவது, வேறு நாட்டில் நம்ம குடியுரிமை வாங்குகிறோம் அப்படின்னா உடனே வந்து காலியாயிரும். இது 2. அடுத்து 3வது என்ன அப்படின்னா இயல்புரிமை மூலமாக குடியுரிமை வாங்கினவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
அல்லது எதிரி நாட்டோட வாணிகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை போயிடும். சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் குடியுரிமை சட்டம் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? குடியுரிமை எத்தனை டைம் வந்து திருத்திருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 8 முறை திருத்திருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ரெண்டு கூற்றுமே வந்து என்ன அப்படின்னா சரிதான். ஓகேவா? எந்த ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது? காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 2003. இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியாவில் குடியுரிமை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்கிறது? நான் இப்போ தான் சொன்னேன். 1955 குடியுரிமை சட்டத்தின் மூலமாக குடியுரிமை வாங்குறதுக்கு எத்தனை 5 டைமு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி குடியுரிமை இழக்கிறதுக்கு மூணு முறைகளில். இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி எது? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பகுதி 3 வந்து சொல்லுவாங்க. பகுதி 3 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஓகேவா? அடிப்படை உரிமைகள். ஓகே. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 வந்து இருக்குது. தற்போது 6 இருக்குது. 7வது உரிமையாக இதுக்கு முன்னால் இருந்தது என்ன அப்படின்னா சொத்துரிமை வந்து இருந்துச்சு. இப்போ சொத்துரிமையை தூக்கிட்டாங்க. ஓகேவா? சரி, இந்த அடிப்படை உரிமை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். பகுதி 3 அடிப்படை உரிமை பற்றி பேசுது. ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி பேசுது. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து காப்பி பண்ணாங்க அப்படின்னா அது எதோட தாக்கம் அப்படின்னா அமெரிக்காவோட தாக்கம். ஓகேவா? அமெரிக்காவோட தாக்கம். ஓகே. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 32 வந்து இருக்குது. ஆர்டிகல் 32 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகளை அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்கிறார். தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஸோ அடிப்படை உரிமைகளில் இந்த தீண்டாமை ஒழிப்பு வந்து வரும். ஆர்டிகல் 17 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் இந்த தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசும். சரியா? மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குதுன்னு பார்த்தோமா. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமத்துவ உரிமையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை, அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை. ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இந்த சமத்துவ உரிமை மட்டும் பார்ப்போம். சமத்துவ உரிமையில் ஆர்டிகல் 14 எதை பற்றி பேசுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் பாகுபாடு காட்டக்கூடாது. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து கொடுக்குறது அப்படின்னு கொடுக்குது. 17 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 18 வந்து இராணுவம், கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதான். அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னால் சர், திவான் இந்த பட்டம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க கூற்று 1. 1978ஆம் ஆண்டு 43வது அரசியல் சட்டத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. நான் சொத்துரிமை ஒன்று தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஸ்டார்டிங்கில் 7 இருக்கும். அதில் சொத்துரிமை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ தூக்குனாங்க அப்படின்னா 1978 44வது. சரியா? 44வது சட்டத்தின் அடிப்படையில் தான் தூக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 31 வந்து இருந்திருக்கும். அதை தூக்கிடுவாங்க. தூக்கி 307 வந்து வச்சுருவாங்க. தூக்கி எங்கே வைக்கிறாங்க? 307 வந்து வச்சுருவாங்க. இது கரெக்டு தான். சரியா? ஸோ அதே மாதிரி பகுதி 3ல் இருந்த அந்த சொத்துரிமை பகுதி 12க்கு வந்து போயிடும். ஆர்டிகல் 300A பகுதி 12. சரியா? அப்போ கூற்று 1 வந்து தவறு, 2 சரி. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? எந்த சட்டப்பிரிவு வந்து சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் 32. ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது, அதாவது நம்மளை மீறி வந்து நடக்குது அப்படின்னா ஆர்டிக்கிள் 32 வச்சு நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தை வந்து நம்ம வந்து நாடலாம். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 27 கூறுவது என்ன? முதல்ல 27 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறேன். 27 பொறுத்த வரைக்கும் அதாவது சமயச்சார்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 25லேருந்து 28 வரைக்கும் சமயச்சார்பு உரிமை. நம்ம இந்தியாவில் இந்த சமயங்களுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வந்து சொல்லுது ஆர்டிகிள் 25.
ஆர்டிகல் 26 பொறுத்த வரைக்கும் சமய விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமை வந்து சொல்லுது. ஆர்டிகல் 27 பொறுத்த வரைக்கும் வரி செலுத்தாமல் இருக்கிறதுக்கான உரிமை. அதாவது மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்து கூடு ஊற்றுறோம், காசு கொடு அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கிறிஸ்டினுக்கோ முஸ்லீமுக்கோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நாங்கள் சர்ச்சு கட்ட போகிறோம், நாங்கள் தர்கா கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 27 அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. ஓகேவா? ஆர்டிகல் 28 பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நம்ம வந்து வழிபாட்டு கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் நம்ம வந்து இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்துவாக இருக்கீங்க, ஆனால் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரேயரில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளாமல் இருந்துக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதுதான் இந்த ஆர்டிகல் 28 அப்படிங்கிறது. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறியும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன? தொடக்க கல்வி. ஸோ தொடக்க கல்வி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 21(a) வந்து வரும். சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 19 22 வரைக்கும் சுதந்திர உரிமை வந்து பேசுது. ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் வசிக்கிற உரிமை. இது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 21 தனிநபர் பாதுகாப்பு உரிமை. ஆர்டிகல் 21(a) என்ன அப்படின்னு கேட்டால் தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வழக்குகளில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 22. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூற்று 1. இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட பட்டயமே மகா சாசனம் எனப்படும். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளில் தொடர்புடைய முதலில் எழுதப்பட்ட ஆவணம் மகா சாசனம். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டால் சரிதான். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது என்ன? அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளன? எத்தனை வகையான நீதி பேராணை அப்படின்னா 6. இதெல்லாம் லட்டு கொஸ்டின், சரியா? 6 நீதி பேராணைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் வெளியிடுவாங்க. சாரி, 6ல் 5. ஓகே, 5 நீதி பேராணைகளை வந்து வெளியிடுவாங்க. லட்டு கொஸ்டின் சொல்லிட்டு நானே தப்பாக சொல்லிட்டேன். என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இந்த நீதி பேராணை படிக்கிறப்ப இங்கிலீஷ்லையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா மாண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா ப்ரொஹிபிஷன், ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்னா செட்டிரோரி, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பாருங்கள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை வந்து இருக்கும். அதில் ஆர்டிக்கிள் 24 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறதுக்கான இதை வந்து சொல்லும். ஆர்டிக்கிள் 23 என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால் கொத்தடிமை முறை ஒழிப்பு, கட்டாய வேலை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இதை பற்றி வந்து பேசும். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எத்தனை அட்டவணைகள் அப்படின்னா 8 அட்டவணை வந்து இருந்துச்சு. அதே மாதிரி 22 பகுதி வந்து இருந்துச்சு, 395 சரத்து வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 11 முதல் 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. இது கரெக்டா? தப்பு. ஏன் அப்படின்னா ஆர்டிக்கல் 12 தான் 35 வரைக்கும் வந்துருக்கும். 11 வரைக்கும் என்ன அப்படின்னா குடியுரிமை, 5 11 குடியுரிமை. சரியா? அப்படிங்கிற முதல் கூற்று தப்பு. ரெண்டாவது வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் என்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை தாக்கத்தால் உருவப்படுது. கரெக்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் அடிப்படை உரிமைகள் எங்கள் தாக்கத்திலேருந்து வந்து வந்துச்சு, யூஎஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரி. அடுத்து வந்து கூற்று, இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு ஆகும். மத்திய அரசின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு தான். சரியா? ஸோ கூற்று 1 சரி. அதே மாதிரி புதுடெல்லியில் தான் வந்து இது வந்து இருக்குது. ஸோ 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் இந்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசோட நிர்வாகம் பாருங்கள், பகுதி 5 52 முதல் ஆப்ஷன் டி. சரியா? 52 முதல் 78 வரைக்கும்
ஓகேவா? பகுதி 5 52 முதல் 78 வரைக்கும் எதை பற்றி பேசுது அப்படின்னா மத்திய அரசு பற்றி பேசுது. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 18 மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை. ஓகேவா? இது நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், கீழ்கண்ட குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். இது சரியா? சரிதான். சட்டப்பிரிவு 52 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். குடியரசுத் தலைவருக்கு நீதித்துறை அமைக்கும் பொறுப்பு உண்டு. இதில் வந்து எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறான கூற்று பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 53 அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது அவரோட சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நிர்வாக அதிகாரங்களை வந்து செயல்படுத்துவார். மற்ற 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிதான். ஓகே. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு கூற்று சரியா? ஆமாம், மக்களவை உறுப்பினருக்கான தகுதியினை வந்து பெற்றிருக்க வேண்டும். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. சரியா? அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் 10 வாக்காளர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 50 வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 1வது கூற்று 2வது கூற்று மட்டும்தான் வந்து சரி. 3வது கூற்று வந்து தவறு. இது வந்து பழைய ஓல்டு வெர்ஷனில் வந்து 10ன்னு தான் வந்து இருக்கும். இப்போ வந்து 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? இந்திய நாட்டோட 11வது குடியரசுத் தலைவர். ஸோ இந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பழைய ஓல்டு வெர்ஷன் புக்கில் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நியூ வெர்ஷனில் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓல்டு வெர்ஷனில் இருக்கும். 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 77 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 77. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு பிரமாணம் செய்து வைக்கிறார். இது வந்து சரியா தவறா? 2 கூற்றுமே வந்து என்ன அப்படின்னா சரிதான். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார்? நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் குடியரசுத் தலைவர் உரையுடன் துவங்குகிறது. இது கரெக்டா? கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஆக்சுவலாக ஆண்டுக்கு எத்தனை முறை அப்படின்னா 2 முறை வந்து கூட்டுவார். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கிடையாது, 2 முறை வந்து கூட்டுவார். சரியா? அப்படி இருக்கிறப்ப 2வது கூற்று வந்து தவறு. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு அப்படிங்கிறது சரியான விடை. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஸோ எத்தனை நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? எத்தனை நபர்கள் அப்படின்னா 12 நபர்கள். எந்த குடியரசுத் தலைவருக்கு அவர் பணிகளை மேற்கொள்ள இந்திய குடியரசுத் தலைவருக்கு அவர் பணிகளை மேற்கொள்ள நாட்டின் எத்தனை இடங்களில் இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ எத்தனை இடங்களில் அப்படின்னா மொத்தம் 3 இடங்களில் இல்லம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. குடியரசுத் தலைவர் பில்டிங் வந்து இருக்கும். எங்கெங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன். ஓகேவா? அதுதான் குடியரசுத் தலைவரோட இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்லாவில் இருக்குது. அடுத்து ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் வந்து இருக்குது. மொத்தம் 3 இடத்துல வந்து இருக்குது. நிதிக்குழுவை அமைப்பவர் யார்? நிதிக்குழுவை அமைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன?
மன்னிப்பு அளிக்கிறது. ஆர்டிகிள் 72. சரியா? ஸோ மன்னிப்பு அளிக்கிறது அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை கைதிகள்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மன்னிப்பு வந்து கொடுத்துடலாம். சரியா? அடுத்து கூற்று 1. குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக 9 முறை 2 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் கேரளா மற்றும் ஹரியானா ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரிதான். கேரளா மற்றும் பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா 9 முறை வந்து அதிகபட்சமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அதிகபட்சமாக 9 முறை அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் ரெண்டாவது கூற்று வந்து பாருங்கள், கேரளா அடுத்து பஞ்சாப். ஸோ ரெண்டாவது கூற்று தவறு. கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு என்ன? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறது என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 61 அடிப்படையில் அவர் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பதவி நீக்கம் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி 2 அவைகள் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அடுத்து 2 அவைகளையும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் அவைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதில் 4ல் 1 பங்கு ஆதரவு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வருவார். முதலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டவர் எம் இதயதுல்லா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்திருப்பார். அதாவது எப்படி அப்படின்னா அந்த டைமில் 2 பேருமே வந்து இல்லாமல் இருந்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் இருக்க மாட்டாங்க, துணை குடியரசுத் தலைவர் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இதயதுல்லா வந்து போட்டிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டுமென எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 361 பிரிவு 1. இதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவர் செய்கிற வேலையை நம்ம வந்து நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி வந்து கேட்க முடியாது. ஓகேவா? மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னா 53 பிரிவு 2. 53 பிரிவு 2 தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தேவையான வயது எவ்வளவு? துணை குடியரசுத் தலைவர். சரியா? முதல்ல ஆர்டிகிள் 63 அதாவது 53 வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பற்றி பேசுது. 63 வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி பேசுது. சரியா? இதுக்கு வந்து வயசு எவ்வளோ ஆகணும் அப்படின்னா 35 வயசு கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து இருக்கணும். மாநில நெருக்கடியை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்துள்ள சட்டப்பிரிவு எது? மாநில நெருக்கடி. மொத்தம் ஒரு 3 நெருக்கடி வந்து இருக்கும். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, அடுத்து நிதி நெருக்கடி அப்படிங்கிறது. அதில் மாநில நெருக்கடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் 356 மாநில நெருக்கடி நிலை. அதே மாதிரி ஆர்டிகிள் 352 அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை அல்லது தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிதி நெருக்கடி நிலையை பொறுத்த வரைக்கும் 360 நிதி நெருக்கடி நிலை. ஓகேவா? இப்போ இது இந்த அவசர நிலை பற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. தேசிய அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை, அதாவது போர் நடக்குது, வெளிநாட்டின ஆக்கிரமிப்பு நடக்குது, ஆயுதமேந்தி கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா இந்த 352 குடியரசுத் தலைவர் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இது வரைக்கும் 1962, 71, 75 இந்த 3 டைமில் தேசிய அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? மாநில அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் 356 கீழே குடியரசுத் தலைவர் செயல்படுத்தலாம். ஆனால் அந்த மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி அவசர நிலையோட காலம் அதிகபட்சமாக வந்து 3 ஆண்டுகள் வந்து இருக்கலாம் மாநில அவசர நிலைக்கு. ஓகேவா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக எங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1951 பஞ்சாபில் வந்து அமல்படுத்தப்பட்டது.
அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகல் 360 இது வரைக்கும் நிதி சார்ந்த அவசர நிலை வந்து செயல்படுத்தப்படலை. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்குள் முன்னாள் துணை குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? ஸோ எத்தனை நாட்களுக்குள்ள அறிவிப்பு வந்து வழங்கணும்? 14 நாட்கள். முடிவு வாக்கு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 பிரிவு 1 ஆகும். முடிவு வாக்கு அளிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். பாருங்கள், முடிவு வாக்கு அப்படின்னா கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டிங் ஓட்டு யாருக்கு இருக்குது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு வந்து கிடையாது. ஓகேவா? பாருங்கள், ஆர்டிகிள் 100 படி இந்த முடிவு வாக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கு இது வந்து இருக்குது. அதாவது எப்போயாவரோட வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றுவாங்க இல்லையா, அந்த மசோதா நிறைவேற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரிசமமாக இருக்குது அப்படின்னா இந்த முடிவு வாக்கு வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இங்கே 100ன்னு கொடுக்கலாம், ஆனால் 101ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு தான். கூற்று 1 மற்றும் 2 தவறு. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு என்ன? பிரதமரோட கடமைகள் பற்றி சொல்கிற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 78. ஸோ இந்தியாவோட பிரதம அமைச்சர் அவரை பற்றி நார்மலாக வந்து சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் ஆர்டிகிள் 74 பிரிவு 1. 74 பிரிவு 1 என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உதவி புரிந்திட ஒரு பிரதமர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவரோட கடமைகள் பற்றி பேசுகிறது ஆர்டிகிள் 78. ஆர்டிகிள் 78. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? அதாவது குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுவர் யார் அப்படின்னா பிரதமர். ஸோ இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. அதாவது அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் கேபினெட் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பாங்க, இணை அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கூற்று 1, நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு ராஜாங்க அமைச்சரவாகும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், மத்திய அமைச்சர்கள் 2 தரநிலையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். நம்ம இப்போ தான் சொன்னோம் 3 தரநிலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? ராஜாங்க அமைச்சருக்கு கொடுத்தது கரெக்டு தான், ஆனால் 3 தரநிலை. ஸோ கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. நரேந்திர மோடி இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர்? பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேவா? ஸோ எத்தனையாவது பிரதமர் அப்படின்னா 16வது பிரதமர். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுபவர் யார்? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னா பிரதமர் தான். இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதி அப்படின்னா 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஓகே, அந்த 3 என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் 1, ராஜ்யசபா 2, 3 லோக்சபா. ஓகேவா? மாநிலங்களவைக்கு மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ எவ்வளோ அப்படின்னா 238 பேர். டோட்டலாக 250 பேர். அதில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அப்படின்னா 238 பேர். மிச்சம் 12 பேர் வந்து அப்பாயின்மெண்ட், நியமனம் பண்ணப்படுறவங்க, குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ணப்படுறவங்க. ஜம்மு காஷ்மீர் பற்றிய சரியான கூற்று என்ன? ஃபஸ்ட்டு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு 1957ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசமைப்பின் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. இந்திய அரசியலமைப்பு நீக்கிய சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஸோ 3 கூற்றுமே வந்து சரிதான், அனைத்துமே சரி அப்படின்னு தான் வரும். சரியா? ஆனால் இப்போ இதை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை வந்து தூக்கிட்டாங்க. ஓகே, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆர்டிகல் 370. அதாவது அந்த மாநிலத்திற்கு மட்டும் தனியாக தேசிய கொடி இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அங்கே சொத்துரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வாங்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருந்துச்சு, சிறப்பு அந்தஸ்து வந்து இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அதை வந்து தூக்கி விட்டாங்க. சரியா? 2019 வாக்கில் வந்து தூக்கி விட்டாங்க இந்த ஆர்டிகல் 370. மாநில அரசு பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி என்ன? ஸோ பகுதி, இப்போ மத்திய அரசு பற்றி நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பு பகுதி என்ன வந்து பார்த்தோம், பகுதி 5 வந்து பார்த்தோமா. அதே மாதிரி மாநில அரசுக்கு அடுத்த இது பகுதி 6 மாநில அரசுக்கு பேசுது. சரியா? இப்போ இந்த மாநில அரசு பொறுத்த வரைக்கும்
எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படின்னா 152லேருந்து 237 வரைக்கும், 152லேருந்து 237 வரைக்கும் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டால் மாநில அரசு பற்றி பேசுது. ஓகேவா? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சர்க்காரியா குழு, சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்க்காரியா கமிஷன் பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்கிறதுக்காக இந்த சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்னும் நிறையா வந்து இருக்குது சர்க்காரி குழு பற்றி. நம்ம வந்து இந்த குழு பற்றி அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1983 இந்திரா காந்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்காரியா குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? நியமனம் பண்ணுறாங்க. இந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கான காரணம் என்ன? மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக. ஓகேவா? இந்த குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 247 பரிந்துரைகள் வந்து பண்ணுறாங்க. அதில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு வந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு குழுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1969 எந்த ஆண்டு? 1969 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மத்திய மாநில அரசுகளோட உறவு குறித்து ஆராயறதுக்காக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டி, PV ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 154. ஆர்டிக்கிள் 154 எதை பற்றி பேசுது அப்படின்னா மாநில ஆளுநரோட நிர்வாகம் பற்றி பேசுது. சரி, மாநில சட்டமேலவைக்கு ஆளுநர் எவ்வளவு உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? சட்டமேலவைக்கு. ஓகேவா? இப்போ சட்டமன்றம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு கீழவை மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் வரைக்கும் மேலவையும் இருந்துச்சு, கீழவையும் இருந்துச்சு. ஓகேவா? எம்ஜிஆர் பீரியடில் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மேலவையை கலைச்சிருவாங்க. மேலவை வந்து கலைக்கலாம், அதுக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் கீழவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்றத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அவங்களா கலைக்க முடியாது. ஓகேவா? கலைக்க முடியாது மீன்ஸ் என்ன அப்படின்னா இல்லாமல் வந்து ஆக்க முடியாது. சரி, இப்போ இதில் இந்த ஆளுநர் வந்து எவ்வளோ நியமனம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் 1/6. ஸோ 1/6 உறுப்பினர்களை ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சட்ட மேலவைக்கு நியமனம் பண்ணுறாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சரியா? சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? OP ராமசாமி. கூற்று: மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். ஆளுநர் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். இது சரியா? கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 213. ஆர்டிகிள் 213 அடிப்படையில் சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இப்போ ஜல்லிக்கட்டு இஷ்யூலாம் வந்து நடந்துச்சா, அப்போ வந்து சட்டமன்றம் நடக்கலை, ஆனால் அவசர சட்டம் போட்டாங்களா, அதுதான் ஆர்டிகிள் 213 அப்படிங்கிறது. 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த சட்டம் வந்து அவசர சட்டம் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படி அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா அந்த அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் வந்து திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாலிட்டி கொஞ்சம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து சொல்லாத ஒரு சில விஷயங்களையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த கேள்விகள் இல்லாத ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன். அதையும் மைண்டில் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சொல்லாத விஷயங்கள் அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்
36லேருந்து 51 வரைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடை பற்றி தான் பேசுது. அதே மாதிரி பகுதி 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடத்தை பற்றி பேசுது. ஓகேவா? இந்த அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நேவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் அம்பேத்கர். ரைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. எங்கேருந்து எடுத்தாங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி எது அப்படின்னு கேட்டால் ஸ்வரன் சிங் கமிட்டி. 1976 இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான் நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பு பகுதி 4A வந்து இருக்கும். அதே மாதிரி 51A ஆர்டிக்கிள் அடிப்படை கடமைகள் பற்றி பேசுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிப்படைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. சரியா? அடுத்ததாக இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மத்திய அரசு பட்டியலில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா 100 துறைகள் இருக்குது. அதே மாதிரி மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. இந்த துறைகள் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ரீசன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1976 42வது சட்டத்திருத்தம் மேற்கொண்டாங்களா? அதில் மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. ஓகேவா? மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு, நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம். இதை வந்து மாற்றிருக்காங்க. சரி. அடுத்ததாக மொழிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட பகுதி எத்தனையாவது பகுதி அப்படின்னா பகுதி 17 எதை பற்றி பேசுது அப்படின்னா மொழிகள் பற்றி பேசுது. ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும் மொழிகள் பற்றி, முக்கியமாக அலுவலக மொழிகள் பற்றி பேசுது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அலுவலக மொழிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 சேர்த்து இப்போ 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. 2004 ஒரு 6 மொழிகள் செம்மொழிகளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க 2004. அதில் முதல் என்ன அப்படின்னா தமிழ் மொழி. ஓகேவா? முதல் மொழி தமிழ் மொழி 2004. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இத்தனை சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரீகால் தானே, அதனால் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பகுதி 20 வந்து இருக்குது. பகுதி 20 வந்து இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி பேசுது. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் பற்றி பேசுது. ஓகே, இது மட்டும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா நம்ம இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 76. மைண்டை நல்லா வந்து ஏற்றிக்கோங்க. ஆர்டிகல் 76 அட்டர்னி ஜெனரல் பற்றி பேசுது. ஓகேவா? இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28 வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஜனவரி 28 ஆரம்பித்தாங்க. ரைட். இந்த உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதியில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில். சரி, மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமிக்குள்ளே போகலாம். உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இந்தியாவில்? தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? IRDP அப்படின்னு சொல்லுவாங்க. 1980 வந்து தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு பல பரிமாண வறுமை குறியீட்டு அறிக்கை 2018 படி அதிக MPI கொண்ட மாவட்டம் எது? MPI அப்படின்னா பல பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகே, இப்போ இந்த 2018 அடிப்படையில் ஃபஸ்ட்டு மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம், அடுத்து சென்னை, அடுத்து கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மொத்தம் 5 மாவட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி கடைசி மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் தருமபுரி. கடைசி மாவட்டம் எது? தருமபுரி அப்படிங்கிறது. சரியா?
இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வருமான வரியை அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இந்த வரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த வருமான வரி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1860 இந்தியாவில் 1860 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா 1857 புரட்சி வந்து ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ நிறைய இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த வரி வந்து கொண்டு வந்தாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை முதலில் அமல்படுத்திய நாடு எது? ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. சரியா? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இது ஜிஎஸ்டி. ஸோ அமல்படுத்திய நாடு எது கேட்டால் ஃப்ரான்ஸ் தான் வந்து அமல்படுத்தினாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1954 வந்து அமல்படுத்தினாங்க. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் மறைமுக வரிகளில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய வரி அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி தான். நம்ம பார்லிமெண்ட்டில் எப்போ இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2017 மார்ச் 19 கொண்டு வந்தாங்க. நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டைம் பேசிட்டு கேட்டுருக்காங்க. இது எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017 ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்துச்சு. ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இது ஒரு முனை வரி அப்படிங்கலாம். இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா மாநில ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னா ஒருங்கிணைந்த அப்படிங்கிறது இங்கே வந்து வரும். இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நான் இப்போ தான் சொன்னேன் 1860 அப்படின்னு சொல்லிட்டு. யார்? ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது? தோல் பொருட்கள் உற்பத்தியில், அதாவது ஏற்றுமதியில் எந்த மாவட்டம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம். ஏன் கண்ணை மூடிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. வேலூர். ஸோ வேலூர் தான் வந்து தோல்னாலே என்ன அப்படின்னா அந்த வேலூர் சுற்றியுள்ள ஏரியா தான் வந்து அந்த உற்பத்தி ஏற்றுமதி எல்லாமே வந்து அங்கே தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால தான் வேலூர் வந்து சொல்கிறாங்க. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போது? சிப்காட் இப்போ இந்த இதில் ரொம்ப முக்கியமான சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1971 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சிப்காட் அப்படிங்கிறத. இன்னும் ஒரு சிலது வந்து இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டான் சிட்கோ எல்லாம் ஒரே தான், ஒரே லைன் தான். டான் சிட்கோ அதாவது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1970 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டான் சிட்கோ, அதுக்கப்புறம் சிப்காட்டு, அதுக்கு முன்னால் டிட்கோ அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. DIDCO. இது எந்த வருஷம் அப்படின்னா 1965. அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து TIIC, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், இது 1949 கொண்டு வந்தாங்க. அடுத்து டான்சி, TANSI, இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1965 கொண்டு வந்தாங்க. ஸோ 1965 2 கொண்டு வந்துருக்காங்க. ஒன்று டான்சி, இன்னொன்று டிட்கோ அப்படிங்கிறது. சரியா? டான்சி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், டிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சரியா? 1965. இந்த 5 ஆண்டுகள் நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் நகரம் எது? நீர் இறைக்கும் இயந்திரம் அதாவது மோட்டார் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வந்து உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான். மோட்டார்னால் நம்ம கிரைண்டர் மிஷினு, மிக்சி இந்த மாதிரி இது. சரியா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ அப்படின்னா ஜனவரி 16, 2016. ஜனவரி 16, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் வந்து உருவாக்குறது. ஓகேவா? இன்னொன்று இது வந்து ஸ்டார்ட் அப், இன்னொன்று ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 5, 2016 தான்.
பாருங்கள், ஸ்டார்ட் அப் வந்து ஜனவரி 16 ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸ்டாண்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 5 ஸ்டாண்டப்பு. ஓகேவா? ஸ்டாண்டப் பொறுத்த வரைக்கும் பட்டியலின பழங்குடியின இவங்களுக்காக கொண்டு வந்தது. 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கடன் பெறலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டப் அப்படிங்கிறது, ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. சரியா? ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது என்ன? ஜிஎஸ்டி ஒரு முனை வரி, கரெக்டு தான். மத்திய மற்றும் மாநில அரசாங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி விதிகளையும் மாற்றுவதை நோக்கமாக உள்ளது, கரெக்டு. ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது, கரெக்டு. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்குமா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்களா டக்குன்னு நம்பரில் நேரடி வரி வந்து கிடையாது, இது வந்து மறைமுக வரிகளை ஒன்றிணைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் வந்து தப்பு, 3வது ரைட்டு, 4வது ரைட்டு. 1, 3, 4 அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேவா? சரி. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிடிபி அப்படிங்கிறது. இந்த கருத்து ஃபஸ்ட்டு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சைமன் குஸ்னெட் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பேர் என்ன? சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறது. ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது. இந்த சைமன் குஸ்னெட் 1934 இதை வந்து சொல்லியிருப்பார். சரியா? 1934. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு? 65 ஆண்டுகள். மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர் யார்? ஸோ இந்த மேம்பாட்டு குறியீடை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ரீசன் எக்ஸாம்ஸில் அதிகமாக வந்து கேட்குறாங்க, இந்த இண்டெக்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? மேம்பாட்டு குறியீடை அறிமுகம் பண்ணவர் யார் அப்படின்னா மெஹபூப். அவர் பேர் என்ன அப்படின்னா மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறது. மெஹபூப் உல் ஹக். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறியீட்டை 1990 பாகிஸ்தானோட முஹப் உல்ஹக் அல்லது மெஹபூப் எல்லாம் ஒன்று தான். சரியா? உல்ஹக் அப்படிங்கிற ஒரு பொருளியல் அறிஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிமுகம் பண்ணுறாரு. இந்த HDIயில் எதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு இது கால்குலேட் பண்ணுறாங்க, வயது வந்தோரின் கல்வி அறிவு கால்குலேட் பண்ணுறாங்க, வாழ்க்கை தரம் கால்குலேட் பண்ணுறாங்க, ஜிடிபியோட செயல்பாடு அதாவது மடக்கை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து வாங்கும் சக்தி இதையும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி UNDP அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐநா சபையோட மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் ஒரு இந்த HDI லிஸ்ட் வந்து விட்ருக்காங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 189 இடங்களில் 130வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது ஐ திங்க் 2017 வரைக்கும் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே. டங்கல் வரைவு எப்போது கையெழுத்திடப்பட்டது? டங்கல் வரைவு ஸோ எப்போது அப்படின்னு கேட்டால் 1994 டங்கல் வரைவு கையெழுத்திடப்பட்டிருக்குது. இப்போ நம்ம மனித மேம்பாட்டு குறியீடு பார்த்தோமா, அது கூட சேர்ந்து இன்னொரு இது தெரிஞ்சுக்கோங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GNH அப்படின்னு சொல்லிட்டு. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா 1972 ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிற பூடானோட அரசர் வந்து அறிமுகம் பண்ணியிருப்பார். இப்போ இந்த GNH வந்து இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 4 விஷயம் வந்து பார்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னா சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, நல்ல ஆட்சித்திறன். ஓகேவா? பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பம்பாயில் இருக்குது. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? 1974. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது?
1991, அதாவது ஜூலை டு ஆகஸ்ட் 1991, அதாவது புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. உலக வர்த்தக அமைப்பின் தலைவராக இருப்பவர் யார்? தலைமை இயக்குனர். இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன? புதிய பொருளாதார கொள்கை. காட் இதோட முதல் சுற்று நடைபெற்ற இடம். ஸோ இது தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனீவா. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான். நாட்டு வருமானம் அளவிடுவது எதை வச்சு? பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை எதுன்னு கேட்குறாங்க. இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை. ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பது எது உறுதிப்படுத்துகிறது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி. நேர்முக வரியில் எந்த வரி விதிப்பு முறை பின்பற்றப்படுகிறது? வளர்வீத வரி விதிப்பு. நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஜேஎஸ் மில். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது? 1984. ஓகே, லாஸ்ட். ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிப்பது யார்? ஆளுநர். ஓகே, ஸோ நம்ம இதில் டோட்டலாக ஒரு 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். இப்போ 10th மொத்தமாக 200 கேள்வி பார்த்துட்டோம். சரியா? இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜாகிரஃபி மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த ஜாகிரஃபியை பார்த்துட்டோம் அப்படின்னா 10th நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். அடுத்து பாலிட்டி மொத்தமாக ஒரு 400 கேள்வி இருக்குது. ஓகேவா? அதுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியும் பெண்டிங் இருக்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. இன்னும் ஒரு 5 நாள் தான் நம்மளுக்கு இருக்குது. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நல்லபடியாக தான் நடக்கும். ஓகேவா? நன்றி.